நகரம் பேசுபவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்திய தேசிய இயக்க கட்சியின் தலைவர் தடா ரஹீம் அவர்களை சந்தித்து நாம் தமிழர் கட்சியில் சில ஆடியோக்கள்லாம் வெளிவந்துட்டு இருக்கு. அது குறித்து பேச போகிறோம். தொடர்ந்து திருச்சி சூர்யா அவர்கள் தினம் இன்னைக்கு எந்த ஆடியோ வெளியிட போறாரு அப்படிங்கிற ஒரு ஒரு இதாகவே அவரோட ட்விட்டர்ல நாம் தமிழர் சம்பந்தமான ஆடியோக்கள்லாம் வெளியிட்டு வந்து திருச்சி சூர்யாவோட இந்த ஆடியோக்கள் வெளியிடுறத இந்திய தேசிய இயக்க கட்சி மற்றும் தடா ரஹீம் அவர்கள் எப்படி இந்த திருச்சி சூர்யாவோட இந்த வேலையை பார்க்குறீங்க? நிச்சயமா இது இந்திய தேசிய இயக்க என்னுடைய கட்சி என்னன்னு நினைக்குதுன்னு நான் தடா ரஹீமா தான். ஏன்னு சொன்னீங்கன்னா கட்சியின் போது பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்ற கருத்துக்களை புதுசாக நம்ம திணிக்க கூடாது. நான் எப்பவுமே என்கிட்ட ஒரு பழக்கம், என் கட்சி நிர்வாகிகள் நான் சில விஷயங்களுக்கு நான் பேசுவேன், எனக்கு எதிராக கூட சில பேர் பேசுவாங்க. நான் அது அவ்வளோ சுதந்திரமா எங்க கட்சியில இருக்கு. அப்படிங்கும்போது நான் இது இந்திய தேசிய இயக்க கட்சியினுடைய கருத்தா நான் சொல்ல முடியாது. நான் ஒரு தடா ரஹீமா என்னுடைய கருத்தை பொது தளத்துல அதுவும் நகரம் மூலியமாக எல்லாருமே இதை பத்தி அந்த கட்சியில இருக்கக்கூடிய நபர்களே பேசுறதுக்கு ஏதோ கொஞ்சம் தடுமாறுற மாதிரி இருக்கணும் போதோ இருந்தாலும் நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த நிலையை நம்ம பேசுவோம். புரியுதுங்களா? இப்போ குறிப்பா பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த உளவு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இப்போ சமீபத்தில் ஒரு சுமார் 50-100 கோடி ரூபாய்க்கு ஒரு அதிநவீன தொழில்நுட்பங்கள் கொண்ட கருவிகள்லாம் இறக்குமதி செய்ய வாங்கியிருக்காங்க. அது எப்படின்னு சொன்னா, நீங்க நானும் பேசக்கூடிய பேச்சுக்கள் அல்லது உங்க போனையோ அல்லது என் போனையோ போலீஸ் வாங்கி நம்ம 2 பேரும் அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வர மாதிரி ஏதாவது பேச்சு இருக்கா அல்லது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக ஏதாவது பேச்சு, உதாரணம் சொன்னோம்னா பிரிவினைவாதமோ தீவிரவாதமோ இப்படி அல்லது போதைப் பொருள் கடத்தல்களோ இது போன்ற நவீன இது போன்ற தேச துரோக செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களை கண்டறிஞ்சு அவங்கள கைது பண்ணி அவங்க மீது நடவடிக்கை எடுப்பதற்காக இப்போ திமுக அரசு சுமார் ஒரு 50-100 கோடி ரூபாய் செலவு பண்ணி தொழில்நுட்பங்களை வர வச்சிருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த தொழில்நுட்பங்களை திமுக அரசு எப்படி பயன்படுத்தி இருக்கணும்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு பள்ளி கல்லூரிகள் எல்லாமே போதை இன்னைக்கு அதிகமா வருது. அப்ப அந்த பள்ளி கல்லூரிகள்ல போதை மாத்திரைகள், போதை இன்ஜெக்ஷனு, ஸ்டாம்பு என்னென்னவோ இருக்கு, எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு. நம்ம பேசியிருக்கோம். அது போன்ற விஷயங்களை யார் இதை கல்லூரிக்கு கொடுக்குறா, யார் பள்ளிகளுக்கு கொடுக்குறா, இப்படி மாணவ மாணவிகளை சீரழிக்கக்கூடிய கூட்டம் யாரு? இப்போ இது போல விஷயங்களை இந்த இந்தியா தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய தெரிவிச்சிருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இது போன்ற நபர்களை கண்டறிஞ்சு குற்றவாளிகளை மக்கள் முன் அம்பலப்படுத்தினாங்கன்னா நம்மளே திமுகவுடைய செயல்பாடுகளை கைக்குட்டி வரவேற்கலாம். சமீபத்தில் ஆம்ஸ்டாங் கொலை போன்ற இது போன்ற தலைவர்களுடைய எந்த தலைவர்களுக்கு ஆபத்து இருக்கு, அரசியல் ரீதியா என்னென்ன இது இருக்கு அதை கூட நீங்க பார்க்கலாம். அதை விட்டுட்டு பர்சனல் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒருத்தனை பிடிக்கிறது, அவனுடைய அலைபேசி வாங்குறது, அந்த அலைபேசியில் இருக்கக்கூடிய தரவுகளை உங்களுடைய இப்போ எதுக்காக நீங்க வர வச்சிருக்கீங்களோ இந்த தொழில்நுட்பம், இதை ஒரு 50-100 கோடி ரூபாய் செலவு பண்ணி நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பம், ஒரு செல்போன்ல என்ன பேசிக்கிறாங்க அந்த செல்போன் அதை அதாவது டிலைட் பண்ணிட்டாவோ அந்த போட்டோக்களை அல்லது நம்ம ரீஸ்டார்ட் பண்ணா கூட அதுல இருந்து எடுக்கலாம் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பங்கள் தான் இவங்க வர வச்சிருக்காங்க. அப்ப இதை இப்படி மக்கள் விரோத செயல்பாடுகள்ல யார் யார் ஈடுபடுறாங்க அவங்கள கண்டறிஞ்சு நடவடிக்கை எடுத்துக்கிறது விட்டுட்டு ஒரு அரசியல் ரீதியா பயணிக்கக்கூடிய நபர்களுடைய போன்கள்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதை உளவுத்துறை எடுத்து அதை திமுக ஐடிவிங்கோ அல்லது திருச்சி சூரிய சிவா போன்ற நபர்கள்கிட்டையும் கொடுத்து அதை வெளியிட்டு இது திமுக எதை மறைக்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயம் செய்யுதுன்னு எனக்கு புரியல. அதாவது நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு பிடிக்கலன்னா அரசியல் ரீதியா நீங்க தொடர்ந்து அதை எதிர்த்து நீங்க களமாடுங்க, அதுக்கு எந்த மாறுபடும் இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களே போடுறாங்க, ஏன்னா செல்போனை பிடிங்கி அதுல இருந்து எடுத்து வெளியிட்டீங்கன்னு சொல்றீங்களே, நாம் தமிழர் கட்சியை குற்றம் சாட்டாங்க, சாட்டை துரைமுகனை குற்றம் சாட்டாங்க, நீங்க குற்றம் வைக்கிறீங்க. அதுல யாரா இதெல்லாம் சேமித்து வச்சது? அப்படி சேமித்து வைக்கணும்ன்ற அவசியமே இல்லை. டிலைட் பண்ணினா கூட அது என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா அதை எடுத்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா உனக்கு எதுக்கு இப்ப நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது, ஏன் ரெக்கார்ட் பண்றாங்க
அதாவது நீ வந்து உன்னுடைய பேச்சுக்கள் நீ யார்கிட்ட பேசினா அந்த ரெக்கார்டிங் மட்டும் வரல. சீமான் பேசின விஷயங்கள், இடுமோகன் கார்த்திக் பேசின விஷயங்கள் இதெல்லாம் கூட வருது இல்லையா அந்த வீடியோவில். இப்போ இதெல்லாம் நீ சாட்டை திருமகன் சேமித்து வச்சிருந்தப்பல அப்படின்னு சொல்லியும் சாட்டை திருமகன் வேறு விதமான அரசியல் நகரத்தை பார்க்குறாரு. அதனால தான் சேர்த்து வச்சு அவங்கள வந்து இது பண்ணுறாரு. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் இருக்கேன், நீங்கள் நம்ம 2 பேரும் இருக்கோம். நம்ம 2 பேருக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து அண்ணா நீங்கள் பேசி என்னன்னு எனக்கு நீதி வாங்கி கொடுங்க அதை பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப வாய்ப்பு இல்லையா? சும்மா என்னன்னு இது சரி பண்ணி கொடுங்க, இதே மாதிரி என்னை பற்றி திட்டாப்புல இது என்னன்னு பாருங்க அண்ணன் என்னை திட்டாரு அப்படின்னு சொல்லி அனுப்புவார். இவர் பார்த்துட்டு அழிச்சு இருக்கலாம். அழிச்சது கூட எடுக்கிறதுக்கு தொழில்நுட்பம் இருக்கு. அதுக்குதான் இப்போ ஒரு 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி தமிழக அரசு நவீனமா வர வச்சு. ஆனா அதை வர வச்சு ஒரு அரசியல் கட்சியை வந்து பழி வாங்குறது என்பது எப்படின்னு சொன்னா, மலைமலை ஏறி பள்ளத்துல விழுற மாதிரியும் குப்புறப்படுத்திட்டு துப்பிக்கிற மாதிரியும் தான் இது திமுகவுடைய செயல்பாடு இருக்கு. இதுக்கு வந்து காவல்துறை துணை போது பார்த்தீங்களா, இது மானங்கட்ட செயல். இது இல்லை, இது சட்டப்படி இது சரியா? காவல்துறை இது மாதிரி பண்றது வந்து சட்டப்படி சரியா? இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, இது திமுக இன்னைக்கு வந்து இது சட்டப்படி வந்து இல்லைனா இல்லை திமுக ஆதரவு ஊடகங்களும் இது எப்படி பண்ணுதுன்னு சொன்னால் இருக்கிறது தானே வெளியிட்டாங்க. நீ ஏன் ஃபோனில் வச்சுருந்த, ஏன் அப்படியெல்லாம் பேசிக்கிறாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 1000 விஷயங்கள் பேசிக்கிறாங்க. அது பேசிக்கிறதெல்லாம் வந்து பொதுவெளியில் கொண்டு வந்து நிச்சயமாக எந்த அரசியல் கட்சியும் இந்த சமூகம் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த நிலைக்கு தான் போகும். உண்மைங்களா இல்லைங்களா? ஃபர்ஸ்ட்லாம் சரி, சில ஆத்திரத்தில் கோபத்தில் வார்த்தைகள் வந்து அது நமக்கு எவ்வளோதான் நெருக்கமாக இருந்தால் அந்த நாய்க்காரா அப்படின்னு நம்ம நெருக்கமான ஒரு நபரை அவன் அந்த நேரத்துக்கு வரலன்னு சொன்னா அந்த நாய் அப்படி நம்ம பேசிக்கிறோம். அதெல்லாம் வந்து வெளியே போச்சுன்னு சொன்னா அது பொது வெளியில போச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆயிடும்னு சொன்னா என்னை போய் நாயிட்டாருன்னா அது கோபம் வருமா இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து கீழ்த்தரமான நீசத்தனமான அரசியல் பிரபா. இது நீங்க பாத்தீங்கன்னா நீசத்தனமா. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 2 years பிஃபோர் திமுக வரிஞ்சு கட்டி சண்டை போட்டுட்டு இருந்தது. உதாரணத்துக்கு சொன்னேன், இந்த உளவு விஷயத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி பெகாசஸ் சொல்லிட்டு பெகாசஸ் என்ற ஸ்பைவேர் சொல்லிட்டு அது வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்தியா வாங்கியிருக்கு. அதுல வந்து 50,000த்துக்கும் மேற்பட்ட அலைபேசி எண்கள், குறிப்பா வந்து எதிர்கட்சிகள், அப்புறம் வந்து மாநில கட்சிகள், அகில இந்திய கட்சிகள், தலைவர்கள், ராகுல் காந்தி உட்பட எல்லாருடைய உளவு வந்து எடுக்கிறதா இந்தியாவில் இருக்கக்கூடிய வாயரு, அப்புறம் வந்து பிரிட்டன்ல இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களையும் தலைமைச் செய்தியை வெளியிட்டு அந்த விஷயங்கள். அந்த விஷயத்துக்கு வந்து இதே பாராளுமன்றத்துல கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அந்த எதிர்ப்பு தெரிவிச்ச கூட்டத்துல இருந்தவங்க தான் இந்த திமுக கூட்டம். நல்லா புரிஞ்சுங்க. திமுக எம்பிகளும் அந்த எதிர்ப்பு தெரிவிச்ச எப்படி நீங்க உளவு வந்து இது பண்ணலாம், இப்படி ஒரு நவீன கருவியை வச்சு நீங்க எதிர்கட்சிகளுடைய விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க ஒட்டு கேட்குறீங்க, இது வந்து ராஜ துரோகம், இது தேச துரோகமான செயல் இது அப்படின்னா எந்த எதிர்கட்சிகளும் செயல்பட முடியாத நீங்க செயல்படுறீங்கன்னு கடுமையான வந்து பண்ணாங்க. இங்க திமுக தலைவரெல்லாம் கூட அதை கண்டிச்சு அறிக்கை விட்டாரு. திமுக தலைவர் போராட்டங்கள்லாம் கூட பண்ணாங்க. அதாவது பெகாசஸ் ஸ்பைவேர்னு சொல்லிட்டு அந்த இதுவை கண்டு வச்சு பயங்கரமா பண்ணீங்க. இன்னைக்கு அதே மத்திய பாஜக அரசு என்ன அன்னைக்கு பண்ணிச்சோ அதை நீ இன்னைக்கு பண்ணுனா இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? எப்படின்னு சொன்னா, டெல்லியில விவசாயிகள் போராட்டம் பண்ணா தமிழக அரசு ஆதரிப்பாங்க, தமிழ்நாட்டுல விவசாயிகள் போராட்டத்துக்கு எதிர்ப்பாங்க. இல்ல, இந்த தனிநபரோட இது மாதிரி ஆடியோக்கள், தனிநபரோட படங்கள் இதெல்லாம் வெளியிடுறது வந்து ஒரு நியாயமானதா? சட்டப்பூர்வமா அது வந்து திமுக அது பண்றது சரின்னு நினைக்கிறேன். திமுக ஊடகங்களே இதை வெளியிடுறது, திமுக ஊடகங்களே சாட்டை திருமணம் வீடியோ வெளியிட்டிருக்காரு. என்னுடைய அலைபேசியை வந்து இந்த நேரத்துல எங்கிட்ட இருந்து பிடுங்கப்பட்டது, அந்த அலைபேசியில இருந்த இதெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காரு போது நிச்சயம் வந்து சாட்டை திருமுருகன் வந்து அவரை கைது பண்ணக்கூடிய அதிகாரிகள் மீது உயர்நீதிமன்றத்தில் உடனே ஒரு ரிட்டை போடணும். என்னுடைய அலைபேசியில இருந்த இந்த விஷயங்கள்லாம் வெளியே வந்து அதனால வந்து மிகப்பெரிய வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன் நான். அதனால எனக்கு அரசியல் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய துரோகம் இந்த காவல்துறை செய்யறது. ஒரு தனி மனித விஷயங்கள்ல வந்து எனக்கு வந்த நான் அனுப்பின இதெல்லாம் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு பொது வெளியில் விட்டு ஒரு விதமான மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன். இதனால வந்து இதுக்கு தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் குறிப்பா அந்த எந்த காவல்துறை அவரை கைது பண்ணுச்சோ அந்த காவல்துறை மீது ஒரு வழக்கு பதிவு பண்ணான்னு சொன்னா நிச்சயம் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும். ஆனா சாட்டை அதை எப்படி எதிர்கொள்வாருன்னு நமக்கு தெரியாது.
நாம் தமிழில் இருக்கக்கூடிய தமிழர்களே சில பேர் வந்து இது தவறு தானே, இப்படியெல்லாம் நடக்குதா அப்படியெல்லாம் நடக்குதா ஒரு விதமான ஒரு என்ன சொல்றீங்க, ஏன்னா எல்லாரும் ஏறி அடிச்சுட்டு வந்தவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து என்னடா இப்படி ஏறி அடிச்சோம், இன்னைக்கு நம்மள குறை சொல்ற மாதிரி வந்துச்சு அப்படின்றது. ஆனா இது வந்து திமுக எப்படி காவல்துறை இதை எப்படி வெளியிட்டுது, இது ஒரு அசிங்கம், ஒரு தவறான முன்னுதாரணம். இப்போ என் போனுக்கே எடுத்துக்கிட்டோம், உங்க போனுக்கே இருக்கட்டும், யாரோ ஒருத்தன் ஒரு அசிங்கமான படம் அனுப்புறான், நம்ம பார்க்குறோம், டெலிட் பண்ணிடுறோம், என்னடா நாசமா போன நம்ம காமிச்சிருக்காங்க. ஆனா நம்ம டெலிட் பண்ண பிறகு கூட நம்மளுடைய போன்ல இருந்து அந்த படங்கள் எடுக்கலாமா இல்லையா? எடுக்கலாம். இப்ப இருக்கக்கூடிய ரெக்கார்ட் பண்ணி நீ இருக்கிற தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தி எடுக்கலாம். அப்படி இருக்கும்போது அப்போ இவனுடைய போன்ல இந்த படங்கள்லாம் இருந்ததுன்னு சொல்லி அது வெளியிட்டா அப்போ நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு, அதாவது ஒரு அசிங்கம் இல்லையா? இப்போ நான் இருக்கேன்னு சொன்னா நானும் ஒரு படம் அதே மாதிரி உருவாக்கியோ அல்லது நான் அதை மற்றவங்களுக்கு அனுப்பினாலோ அது உண்மையில மிகப்பெரிய தவறு பண்ணியிருக்காரு ரஹீம் பாய் அப்படின்னு சொல்லலாம். பட் எனக்கு நம்ம அரசியல் இருக்கோம், பல தரப்பட்டு இருக்கோம், வேணும்னு கூட பல பேர் அனுப்பலாம். ஏன் இதே சைபர் கிரைம் போலீஸ் கூட வேணும்னு அனுப்பிட்டு நம்ம டிலீட் பண்ணோம். டிலீட் பண்ண பிறகு ஏதோ ஒரு வழக்கு சம்பந்தமா என் போனை கைப்பற்றலாம். ஏன்னா இன்னைக்கு நவீனமா என்ன பண்றாங்கன்னா போலீஸ் உள்ள நுழைஞ்சோன்னு போனை தான் கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 2018 ஒரு ஃபோன் போயிடுச்சு, இப்போ அந்த பூனல் அறுப்பு கேஸில் போனால் அப்போ 2 ஃபோன் போயிடுச்சு, குறைஞ்சி 4 ஃபோன் கிட்ட போயிடுச்சு. நம்ம ஒன்றே திமுக இல்லையே ஆளுங்கட்சி, நம்மகிட்ட காசு இருக்கும், எந்த ஃபோன் பண்ணாலும் தூக்கி போட்டு நம்ம ஒவ்வொரு தடவை அந்த கேஸு முடிச்சு ஜெயிலேருந்து வெளியே வந்த பிறகு ஃபோன் வாங்குறதுக்கு இப்போ தம்பி ஒரு நல்ல ஃபோனை வாங்கி கொடுன்னு அடுத்தவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கிற நிலை தான். நம்ம திருப்பி அந்த ஃபோனை கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அது கேஸில் இருக்குன்றாங்க. கேஸில் இருக்குன்றாங்க. அந்த கேஸு நடக்கிறதே இல்லை, அது ஒன்ஸ் அவ்வளோதான், கூப்பிடுறதுல வாய்தாக்க அது அவ்வளோதான். அப்படிங்கும்போது நம்ம நீதிமன்றத்தில் அந்த ஃபோன் கேட்டாலும் இல்லை அது எவிடன்ஸ் ஆஃப் இதில் வச்சுருக்காங்க, அது ஒன்றும் கொடுக்க முடியாதுன்றாங்க. லேப்டாப் அப்படி தான் ஆகுது, நிறைய பேருது ஃபோனு லேப்டாப்பு. இது இப்போ இருக்கக்கூடிய நவீன அரசியல் ரீதியாக வந்து ஒருத்தனை கைது பண்ணால் உடனே ஃபோனு லேப்டாப் அதை தான் பிடிக்கிட்டு போகிறாங்க. அவங்கள்ட்ட தகவல் எடுத்துக்கிறதுக்காக. நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் ஏன்றேன், ஒரு சட்டவிரோதமான ஆயுதங்கள் வச்சுருந்தா பிடிக்கிட்டு போவோம், அல்லது சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டிருந்தால் அதுக்கு சம்பந்தப்பட்ட இது இருந்தால் மட்டும் எடுத்துகிட்டு போகணும். அப்போ அலைபேசி வந்து இது இன்னைக்கு அத்தியாவசியமாக தேவையாக இருக்குது. கேட்டால் என்ன சொல்கிறான், நீ இந்த நம்பர் போட்டு வேறு நம்பர் வாங்கிக்கிங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க, வேறு ஃபோன் வாங்கிக்கிங்க, உங்களுக்கு ஒன்று சாதாரணமாக இருக்கலாம், நம்ம வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இல்லையா? அப்போ இன்னைக்கு சாட்டை திருமகளுடைய அலைபேசியை வாங்கி அந்த அலைபேசியில் இருக்கக்கூடிய அவருக்கு வந்தது அல்லது அவர்கிட்ட நியாயம் கேட்டு அனுப்பின வீடியோக்கள் ஆடியோக்கள் இதையெல்லாம் இன்னைக்கு பொது வெளியில் விட்டு நீங்க யாரை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க திமுக? இப்போ இல்லை இந்த ஆடியோக்கள் வெளிவருது, இந்த ஆடியோக்கள் வெளிவந்ததுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி மேலேயும் திரு சீமான் அவர்கள் மேலேயும் வந்து நிறைய பேருக்கு வந்து நம்பிக்கை இழந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது. இப்போ நாம் தமிழ் கட்சி வேணாம், இது நாம் தமிழ் கட்சி வந்து நாங்கள் பார்த்தீங்களா திமுக உள்ளவங்க சொன்ன பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி நாம் தமிழர் வந்து மோசமான கட்சி, சீமான் மோசமான தலைவர்லாம் சொல்கிறாங்க. உங்களை பொறுத்தவரையும் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தேவையா தேவையில்லையா இந்த விவகாரத்திற்கு பிறகு? இல்லை, இந்த விவகாரம் இல்லைன்றது இல்லை. பொதுப்படியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு இலங்கையில் வந்து போர் நடந்துட்டு இருந்து விடுதலை புலிகளுக்கும் அங்கே அரசு கட்சி. இலங்கையில் தானே போர் நடக்குது, இந்தியாவில் நமக்கு என்ன பிரச்சனை அது இல்லை. ஆனால் இந்தியாவுடைய உளவுத்துறை முழுக்க அந்த இலங்கை போரில் தான் கண்ணும் காரணமாக இருந்தான். அந்த பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் அவன் திணிக்கல, மக்கள் மத்தியில் அவன் வந்து ஒரு வெறுப்பு இல்லை, முழுக்க அந்த இலங்கை பக்கமே அவனுடைய பார்வை. இப்போ உதாரணத்துக்கு காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீரப்பன் போராடினாங்க, வீரப்பனுக்கும் மக்களுக்கு என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் அரசினுடைய ஒட்டுமொத்த இன்டெலிஜென்ஸுடைய பார்வையும் அந்த வீரப்பன் மீது இருந்தது. அதே மாதிரி நக்சல்பாரி இருக்காங்க, நக்சல்பாரி போராடிட்டு இருக்காங்க, அப்போ ஒட்டுமொத்த இன்டெலிஜென்ஸும் நக்சல்பாரி மீது அதை எப்படின்றது. ஆனால் அந்த பார்வை அரசினுடைய பார்வை மக்கள் மீது திரும்பல, புரியுதுங்களா? அப்போ இந்த போராட்டங்களை எல்லாம் நாம ஏன் ஆதரிக்கிறோம்னு சொன்னா எங்கேயோ ஒன்று நடந்துட்டு இருந்ததுதான் இந்த அதிகாரம் வெறி பிடிச்ச அரசியல் அதிகார வர்க்கம் வந்து மக்கள் மீது அந்த கொடும் சட்டங்களையும் கொடுமையான திட்டங்களையும் திணிச்சு வேதனைப்படுத்தாங்க, புரியுதுங்களா? அப்போ அந்த போராட்டங்கள் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்றோம், ஆதரிக்கிறோம். மேலோட்டமா போராடிட்டு இருந்தாதான் ஏதாச்சும் சட்டம் கொண்டு வந்தா எதிர்ப்பாங்கன்னு ஒரு பயம் இருக்கு. அப்போ அதே மாதிரி தான் இலங்கையில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இலங்கை போர் முடிஞ்சுக்கு வந்துச்சு, வீரப்பனுடைய முடிஞ்சது, இது முடியும் போது இப்போ என்ன இது விதவிதமான புது சட்டங்களை வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம மீது திணிக்கிறான், புரியுங்களா? அது மாநில அரசு ஆகட்டும் மத்திய அரசுக்காகட்டும் திணிக்கிறாங்க. அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கும்போது இதெல்லாம் அவன் திணிக்கலாம்.
இப்போ அதே அடிப்படையில் தான் தமிழக அரசியலில் இன்னைக்கு தவிர்க்கப்படாத ஒரு நபரா சீமான் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி இருக்கு. நமக்கு பிடிக்கலாம் சில பல விஷயங்களுக்கு பிடிக்காமலும் போகலாம். மாற்று கருத்தே இருக்கு, இல்லைன்னு சொல்ல. அதே நேரத்தில் இன்னைக்கு தமிழகத்துக்கு தேவையான ஒரு நபரா சீமான் இருக்காரு, தேவையான ஒரு கட்சியா நாம் தமிழர் கட்சி என்னுடைய பார்வையில். இல்லைன்னு சொன்னா இன்னும் இந்த அரசியல் ரீதியான அடக்குமுறை மக்கள் மீது இல்லைன்னா இப்ப சீமான் நீங்க நாம் தமிழர் கட்சியே இருக்கக்கூடாது, நாம சீமானே இருக்கக்கூடாதுன்றது நம்ம நினைச்சோன்னு சொன்னா நம்மளோட ஒரு முட்டா பையன் வேற எவனும் இருக்க மாட்டேன். ஏன் சொன்னா அரசியல் தெரியாத முட்டா பசங்க தான் அப்படி பேசுவாங்க. அரசியல் தெரிஞ்சு உண்மையிலே தமிழக மக்கள் மீது ஆர்வம் இருந்துன்னா யாரும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒன்று இருக்கட்டும், அது இருந்தாதான் இவனுங்க ஏதோ ஒரு வகையில மக்கள் விரோத செயல் திட்டங்களை கொண்டு வர மாட்டானுங்க. ஏன்னா ஒரு பெரும் சக்தியா இருக்காப்புல, அந்த சக்தி இறங்குதுன்னும் போது வேகமா மக்கள் விரோத செயல்பாடுகள் இறங்கும் போது ஒரு முட்டுக்கட்டையா நிக்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு ஆள் வேணுமா வேண்டாமா? அப்ப அந்த கோட்டையை அழிக்கணும்னு நினைக்கிறான்னு சொன்னா நிச்சயம் அவன் மக்களுக்கு உண்டான ஆதரவாளனா இருக்க வாய்ப்பே இல்லை. அவன் நிச்சயம் அந்த அதிகார வர்க்கத்துக்கு துணை போகக்கூடிய நபராக தான் இருக்கும். அதனால சீமானும் நாம் தமிழ் கட்சியை அழிக்கணும்னு நினைக்கிறவன் இப்படி ஒரு கேவலமான இது ஒரு அரசு பயங்கரவாதமாக தான் பார்க்குறேன். ஆனால் அதில் அவங்களுக்குள்ள முரண் இருக்கலாம். இப்போ கடிதம் ஒன்று இருக்கு, சாட்டை திருமகனுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை, சாட்டை வலைவலிக்கும் நாம் தமிழ் கட்சியும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி சீமான் அறிக்கை விட்டுருக்காரு. அவரு கூட கோபம் இருக்கலாம், என்ன இந்த வீடியோலாம் நீ ஏன் சேர்த்து வச்சிருந்த, இந்த ஆடியோலாம் நீ ஏன் சேர்த்து வச்சிருந்த. அவர் சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு யாருன்னா அனுப்பிச்ச முடிஞ்சிச்சு, எடுத்துக்கலாம் அந்த போன். புரியுதுங்களா? சாட்டை திருமகனுக்கு இப்போ நான் அனுப்புறேன், சீமான் பேசுன ஒரு ஆடியோ எனக்கு வருது, யார் மூலியமா வருது, என்ன சாட்டை இது என்ன பாருங்க இப்படியெல்லாம் பேசியிருக்காரா சீமான்னு சொல்லி சாட்டைக்கு அனுப்புறேன். அப்படிங்கும்போது சாட்டை அதை பார்த்துட்டு அழிச்சிடலாம் மேபி. இருந்தாலும் அதை இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை கொண்டு அதை எடுக்கலாம். அதனால அது சாட்டை மீது நம்ம குறை சொல்ல முடியாது, ஆனாலும் சீமான் மீதும் குறை சொல்ல முடியாது. ஆனால் சீமான் இன்னி ரொம்ப ஜாகிரதையா அரசியல் பயணத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு வந்திருக்காரு, அது மட்டும் உண்டு. ஆனா திமுக செஞ்சிருக்கக்கூடிய இந்த இது பாத்தீங்கன்னா அன்னைக்கு எப்படி இந்த பெகாசஸ் சைபர் என்ற அந்த இதுக்கு எதிராக எப்படி போராடினாங்களோ அதே செயலை, அதே ஈனத்தனமான அன்னைக்கு பாஜக செஞ்ச அதே ஈனத்தனமான செயலை இன்னைக்கு திமுக செய்யுதுன்னா இதோட வெட்கக்கேடான ஒரு விஷயம் வேற எதுவும் இல்லை. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்கு